ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ளதுதான். நல்ல அருமையான இருக்கு. டைம் போகிறதே தெரியல. ரெண்டு பேரும் ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு இது நல்லா படம் தான். சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கரெக்டாக சூப்பராக முடிச்சிடும். பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் தான். ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதா வாழ்க்கைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டாக போச்சு. அந்த தே டோல்ட் அபவுட் ஹோல் ஸ்டோரியில் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படின்றத வந்து ரொம்ப நல்ல வேலை சொல்லியிருக்காங்க. பசங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசங்க கஷ்டப்படுறாங்க தான், பட் ஆனால் பொண்ணு கஷ்டப்படுற அளவுக்கு படல. படம் நல்லா தான் இருக்குது, ஃபன்னாக இருக்குது. நான் பார்க்கலாம், பொறுத்து தான் பார்க்குறது. இப்போ ஆணும் பொண்ணு சமம் அந்த மாதிரி தான் இருக்குது. இனி ஃபெமினிசம் நீ பெருசு இல்லை நான் பெருசு இல்லை, ஈகோ பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ளதுதான். பொழுதுபோக்காகவும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எங்களுக்கு போக்கு ஆண்களுக்கு உள்ள ஃப்ரீ டைம், பெண்களுக்கு உள்ளது. ஃபேமிலியோட இருந்து மெயினாக பெண்கள் பார்க்கணும் இந்த படத்தை. நல்லா இருக்குது. நல்ல அருமையான இருக்குது. டைம் போகிறதே தெரியல. 2.5 மணி நேரம் படம் போகணும், டைமிங் தெரியல. நல்லா இருக்குது. கலகலன்னு இருக்கு, பார்க்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. மறுபடியும் பார்க்கலாம்ங்கிறது மாதிரி நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. நல்லா இருக்கு. இந்த ஜோ அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இதுலேயே ரியோ இல்லை, நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜுமே வச்சுருப்பாங்க. எது வந்து ஃபெமினிசம்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. நல்லா இருக்கு. அது படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ரெண்டு பேரும் ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு இது நல்லா படம் தான். ஃபேமிலியாக பார்க்கலாம், கப்புள்ஸாகவும் பார்க்கலாம். ஈகோ இல்லாமல் இருந்தால் படம்லாம். அதே மாதிரி அந்த ஜோ காம்போ அவங்க பேர் சூப்பராக இருக்குது. அதான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கப்புள்ஸ் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். அது எப்படி சண்டை இல்லாமல் ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்றக்காண்டி லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம். சும்மா ஃபீல் குட் படம் தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் நல்லா எப்படி நம்ம கொண்டு போகணும், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன தேவையில்லாது அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இது யாரும் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகணுன்றது நல்லா சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கரெக்டாக சூப்பராக முடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பசங்க போகிற கஷ்டத்தை ஒரு பிள்ளைக்காண்டி பசங்க எந்த லெவலுக்குலாம் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கலாம். பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் தான். ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதா வாழ்க்கைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சூப்பராக இருக்குது. ஜோ படத்தில் பிரித்து வச்சுருந்தாப்புல, இந்த படத்தில் சேர்த்து விட்டாப்புல. சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டாக போச்சு. அந்த அட்வொகேட்டு இவங்கெல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். குட் மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் நிறையா மேஜர் ப்ராப்ளம்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. டைலாக் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன் இல்லாமல் ஹோல் ஜென்ரேஷனில் உள்ள தப்பை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எப்படி ஒரு ஆண் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றது அதை மட்டும் காட்டாமல் ஒரு பெண்ணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றத லிட்ரலாக சினிமாட்டோகிராஃபியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இடத்துல கூட மூஞ்சி சுளிக்காமல் நான் ரொம்ப நல்லா பார்த்தேன். ஆக்சுவலாக டேரக்டர் ரொம்ப நல்லா எடுத்து, ஆனால் அவங்க யாரும் தெரில, பட் கலையரசன் சம்திங் நான் நோட் பண்ணேன். பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ குட் மூவி. எல்லாருமே வந்து பார்க்கலாம். தே டோல்ட் அபவுட் ஹோல் ஸ்டோரியில் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படின்றத வந்து ரொம்ப நல்ல வேலை சொல்லியிருக்காங்க. லைக் அதில் டைலாக் வரும், பட் ஆனால் ஆண் படுற கஷ்டத்தை வந்து பெருசாக யாருமே வந்து வெளியே சொல்கிறது இல்லை. அதை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை டைலாக்ஸ் மூலமாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ பெஸ்ட் குட் வே டு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. காமெடி அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அவங்க பேச வந்த விஷயம் கரெக்டானா எனக்கு அதில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. இப்போ யூஸ்வலாக இந்த கதைக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், பசங்களுக்கு வந்து நிறைய கைத்தட்டல் வேணும்னு சொல்லிட்டு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வேலைக்கு போகிற பொண்ணை வந்து ஹீரோயினாக போட்டிருந்தா நிறைய விஷயம் இன்னும் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் ஈக்குவலாக. இவங்க கதைக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக வேலைக்கு போகாத மக்கா ஒரு பொண்ணு ஹீரோயின் வழக்கம் போல் அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்டர்டெய்னிங்காக இருக்குது படம். படம் வந்து மேல் சென்ட்ரிக்காக இருக்குன்றீங்களா? படம் மேல் சென்ட்ரிக்காக எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் சொசைட்டி மேல் சென்ட்ரிக்காக தானே இருக்குது இப்போ வரைக்கும். இவங்க வந்து ரெண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க தான், ஆனால் இன்னுமே வந்து சட்டம் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் என்ன இன்னும் பொண்ணுங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு எதிராக வன்கொடுமை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க பேச வர்ற விஷயம் வந்து ஆம்பளைங்களும் கஷ்டப்படுறாங்க, பொண்ணுங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான். அதுவும் உண்மை தான். ஆனால் வந்து பொண்ணுங்களுக்காக சட்டம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றது அது தேவையான ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும். ஏன்னா பொண்ணுங்க வந்து நிறையா வன்கொடுமை இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. சும்மா மார்க் பண்ணுறதுக்காக வந்து பொண்ணுங்களை வந்து பசங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசங்க கஷ்டப்படுறாங்க தான், பட் ஆனால் பொண்ணு கஷ்டப்படுற அளவுக்கு படல.